ஒரு காலத்தில் வானுலகில் அழகிய தேவதை ஒருத்தி இருந்தாள். அவள் பெயர் மின்னல் தேவதை. அவளின் முகம் பொன்னாலான ஒளியை பறக்கவிட்டது. ஆனால் அவளின் அழகை தாங்க முடியாமல் அவள் சகோதரி அனுராதா அவள் மீது பொறாமை கொண்டாள். அப்போது அனுராதா கோபத்துடன், மின்னலே, உன் அழகு காரணமாக எல்லோரும் உன்னை மட்டுமே பாராட்டுகிறார்கள். என்னை பார்த்து யாரும் மதிக்கவில்லை. இனி நீ அந்த அழகால் வாழக்கூடாது. உனக்கு நான் சாபமிடுகிறேன். அதை கேட்ட மின்னல் தேவதை வலியுடன், அக்கா, என்ன பாவம் செய்தேன் நான்? ஏன் இப்படி சாபமிடுகிறாய்? அதற்கு அனுராதா, இனி உன் முடி வெள்ளியாக மாறும். நீ கோபம், பொறாமை, தீய சக்தி நிறைந்தவளாக மாறுவாய். ஆனால் ஒரு நாள் உண்மையான நல்ல உள்ளம் கொண்ட மனிதன் உன் சோதனையைத் தாண்டி நல்லவன் என நிரூபித்தால் அப்போதுதான் உன் சாபம் களைவாய். அந்த நாளிலிருந்து மின்னல் தேவதை மலைக்குகையிலே வாழ்ந்தாள். அவளது உடல் இன்னும் ஒளிர்ந்தாலும் அவளது முகம் கோபம் நிறைந்ததாய் இருந்தது. பல ஆண்டுகள் கழித்து மின்னல் தேவதையின் குகைக்குள் ஒரு பேராசைக்காரன் வந்தான். அந்த எமரால்டு கல்லின் வதந்தியை கேட்டு அவன் அங்கு வந்துள்ளான். அவனை பார்த்த மின்னல் தேவதை கர்ச்சனமாக, யார் நீங்க? என் குகைக்குள் பேராசையோட வந்தீங்களா? பேராசைக்காரன் வஞ்சகமாக, அம்மா, உங்க கையில் இருக்கும் அந்த பச்சை கல் எனக்கு வேணும். அதனால் நான் வலிமையாகலாம். அதை கேட்ட மின்னல் தேவதை கோபமாக, இது பேராசைக்காரர்களுக்காக இல்லை. உன் மனசு சுத்தமானதா என்பதை சோதிக்கும் கல் இது. அவள் கல்லை கொடுக்கிறாள். பேராசைக்காரன் கல்லை பிடிக்க அது சிவந்து புகை பறக்கிறது. அவன் கையிலே எரிச்சல் ஏற்பட்டு கல்லு கீழே விழுந்து போகிறது. பேராசைக்காரன் வேதனையுடன், ஆஹ், இது எனக்கு பொருந்தவில்லை. அவன் பயந்து ஓடிவிடுகிறான். அப்படி பல பேராசைக்காரர்கள் வந்து பார்த்தார்கள். யாருக்கும் அந்த கல் ஒளிரவில்லை. மின்னல் தேவதை மனதில் சலிப்பும் கோபமும் அதிகரித்தது. அந்த நேரத்தில்தான் கிராமத்து நேர்மை மனிதனான கார்த்திகேயன் வழி தெரியாமல் அந்த மலைக்குகைக்குள் வந்தான். அங்கு வந்தடைந்த கார்த்திகேயன் அதிர்ச்சியுடன், இங்கு யாரோ இருப்பது போல் இருக்கு. ஓர் ஒளி மின்னுது. இதென்ன இடம்? அவனை பார்த்த மின்னல் தேவதை களைப்புடன் ஆனாலும் கர்ச்சனமாக, யார் நீ? என் குகைக்குள் எப்படி வந்தாய்? எல்லோரும் பேராசையோட வந்தாங்க, நீயும் அப்படியா? அதற்கு கார்த்திகேயன், ஆமா, நான் வழி தெரியாமல் இங்கே வந்துட்டேன். உங்களுக்கு தீங்கு செய்ய வரல. பேராசை எதுவும் எனக்கு இல்லை. அவன் அப்படி சொன்னதும் மின்னல் தேவதை மர்மமாக சிரித்து, உண்மையா? அப்படின்னா இதோ இந்த எமரால்டு கல்லை பிடி. பேராசை இல்லாத நல்ல உள்ளம் கொண்டவனுக்கு மட்டும் இது ஒளிரும். அவள் கல்லை அவனிடம் கொடுக்கிறாள். உடனே கார்த்திகேயன் அமைதியுடன், இந்த கல்லின் அழகே எனக்கு தேவையில்லை. வாழ்க்கை நல்ல மனசாலதான் அழகாகும். அந்த நொடியிலேயே கல் பசுமையாக ஒளிர்கிறது. குகையின் இருள் ஒளியால் நிரம்புகிறது. மின்னல் தேவதையின் கண்களில் நீர் வழிகிறது. அவளது வெள்ளிமுடி கருமை மிளிர முகத்தில் அமைதி பரவியது. அவள் தீய சக்தியல்ல, மீண்டும் பொன்னான தேவதையாக மாறினாள். தான் மறுபடியும் பழைய மாதிரி ஆவதை உணர்ந்த மின்னல் தேவதை உணர்ச்சியுடன், கார்த்திகேயா, உன் பேராசையில்லாத மனசுதான் என் சாபத்தை உடைத்தது. நீ எனக்கு விடுதலை தந்தாய். அதை கேட்ட கார்த்திகேயன் மனமகிழ்ந்து, நல்ல மனசுதான் எல்லா சாபங்களையும் உடைக்க முடியும் என்பதற்கு நீயே சாட்சி அம்மா. இவ்வாறு பேராசைக்காரர்கள் அனைவரும் தோல்வியடைந்து கார்த்திகேயனின் நேர்மையான மனசுதான் மின்னல் தேவதையை சாபத்திலிருந்து மீட்டது. பேராசை இல்லாத நல்ல உள்ளம்தான் மனிதனை காப்பாற்றும் என்பதே உண்மை. அன்பான மக்களே, என் சாபம் களைந்தது. இனி நான் மக்களை காப்பாற்றும் தேவதையாக இருப்பேன். ஆனாலும் உங்க அன்புதான் எனக்கு உண்மையான வலிமை. என் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மின்னலே, நீ மட்டும் ஏன் சப்ஸ்கிரைப் சொல்றதுக்கு நானும் இருக்கேன். மக்களே, இன்னும் பல கதைகள் வருது, அதை காண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.